சொர்க்கவாசல் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். ஒரு காமெடினா இருந்து டைரக்டரா மாறி ஹீரோவா பண்ணி இப்பதான் வேற மாதிரி ஒரு படத்தை பண்ணாப்புல. அதாவது அவருடைய ஜானர்லயே இந்த படம் இருக்காது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே ராவா இந்த படத்தை மேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வெற்றிமாறன் படம், விசாரணை அந்த மாதிரி படங்கள்லாம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஜானர்ல வெளிவந்திருக்கிற ஒரு திரைப்படம் இந்த சொர்க்கவாசல். ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, பல காட்சிகள் ரொம்பவே பயங்கரமா மேக் பண்ணியிருப்பாங்க. சென்சார் போர்ட்ல எப்படிடா இதெல்லாம் அனுமதிச்சீங்க? அதாவது சான்றிதழே பரவால்ல. எந்த ஒரு கட்டுமே இல்லாம தான் நான் இந்த படத்த ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாரி கொண்டு வந்திருப்பாங்க. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு மூஞ்சியே சுளிக்க வச்சுரும். என்னடா இது அப்படின்ற மாரி ஃபேமிலியா பார்க்கும்போதெல்லாம் என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா சில பல காட்சிகள் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. சரி, இந்த சொர்க்கவாசல் திரைப்படம் எப்போ ஓடிடில வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு மொத்தமா 5 லாங்குவேஜ்ல இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆக போகுது. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம், சொர்க்கவாசல் வாசல் திறந்து சொர்க்கத்துக்கு நம்ம எல்லாரும் போக போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம பண்ற வேலைக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான்னு தெரியல. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா சொர்க்க வாசல் போறதுக்கு ஒரு கதவு ஒண்ணு திறக்க போகுது. அது இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது ஒரு சம்பவமா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா சொர்க்க வாசல் திறக்கும் போது உள்ள போற எல்லாருமே உருப்படியா வெளியே வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏதோ ஒண்ணு, சொர்க்க வாசல் அவருடைய வாசலை வந்து இப்போ கதவு ஒண்ணு திறக்க போகுது. அந்த கதவு திறந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ள போக போறீங்க. ஆனா சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க நம்ம பிரம்மன், நீ வந்து சொர்க்கத்துக்கு வர வேண்டியவன்ல, நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நரகத்துக்கு தள்ளினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது இந்த படம் பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும். இந்த படம் சொர்க்கத்துக்கு போற மாரி இருக்கா? இல்ல நரகத்துக்கு போற மாரி இருக்கா? அப்படின்றது படம் பார்த்து முடிவு பண்ணிக்கங்க. நீங்க இந்த படத்த பார்த்திருந்தா, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு? நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போற விஷயத்த எப்ப அஃபிஷியலா சொல்றாங்க? அவங்க அதிகாரப்பூர்வமா சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.